உரையாற்ற உங்கள் முன் அன்போடு அழைக்கிறேன். என் மகனுக்கு நிகரான அன்பு தம்பி குயின் மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளியின் மேலாண்மை இயக்குனர், நிறுவனர், தாளாளர் அபிநாத் அவர்களே, இந்த இனிய விருதுக்கு மூலப்பொருளாக திகழும் என் அருமை நண்பர், இசையமைப்பாளர், கலை மாமணி அனில் சீனிவாசன் அவர்களே, குருவை மிஞ்சுகிற சிஷ்யன் மதன் கார்கி அவர்களே, குயின் மீரா பள்ளியின் முதல்வர் சுஜாதா குப்தன் அவர்களே, இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய தமிழச்சி இந்திரா அவர்களே, என் மதிப்புக்கும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஊடக நண்பர்களே, ஊடகத் துறையில் புகழ் முருகனாக திகழும் நெகில் முருகன் அவர்களே, அருமை நண்பர் வையாபுரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் உங்களுக்கு உரித்தாக்குகிறேன். நண்பர்களே, நான் மிகவும் பெருமையோடும் பெருமிதத்தோடும் நின்று கொண்டிருக்கிறேன். பெருமைக்கு காரணம், வைகை நதிக்கரையில் ஒரு பள்ளி, குயின் மீரா மெட்ரிகுலேஷன் சர்வதேச பள்ளி, ஒரு உலக சிந்தனையை சிந்தித்து அதை உலகத்தின் உச்சத்திற்கு தமிழை கொண்டு சேர்த்திருக்கிறது அபிநாத்தின் மூலமாக என்ற பெருமை. அதற்கு காரணங்களாக என் நண்பரும் என் மைந்தனும் திகழ்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய பெருமை. மிக எளிமையான காரியம் அல்ல இவர்கள் நிகழ்த்தி இருப்பது. தமிழை தமிழாகவே உலக அரங்கில் ஐநாவின் துணை அமைப்புகளுள் ஒன்றான யுனிசெஃப் நிறுவனத்தின் வாயிலாக வேர்ல்டு ஸ்டூடெண்ட் ஆந்தம், உலக மாணவர் கீதம், இது உள்ளூர் மாணவர் கீதம் அல்ல, உலக மாணவர் கீதம் என்ற முத்திரையோடு இந்த பாடல் சர்வதேச அளவில் புகழ் பெற்று ஒலிக்கவிருக்கிறது என்பது எளிமையான காரியம் அல்ல. எனக்கு தெரியும், இந்த போட்டி மிகுந்த உலகத்தில் எவையெல்லாம் தடையாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். அந்த தடைகளையெல்லாம் தாண்டி தமிழை உலகத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிற இந்த பெருமக்களை நான் பாராட்டுகிறேன். இதில் நான் அடைகிற பெருமையெல்லாம் ஒன்றுதான், வைகை நதிக்கரையிலிருந்து தமிழை உலகத்தின் நதிக்கரைகளுக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள். இது எனக்கு பெருமையாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த பாடலை எழுதியவர் மதன் கார்கி என்பதில் நான் தந்தையாக அல்ல, ஒரு தமிழனாக பெருமைப்படுகிறேன். அனில் சீனிவாசன் அவர்கள் முன்மொழிய இந்த பாட்டு ஒரு உலக அரங்கை தொட்டிருக்கிறது. அவரையும் நான் வாழ்த்துகிறேன். என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்வதற்கு தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு தயாரிப்பாளர் இன்றைக்கு இல்லவே இல்லை. தமிழ் திரைப்படத்தில் கிடைக்காத ஒரு தயாரிப்பாளர் மதுரையில் அபிநாத் என்ற பெயரில் கிடைத்திருக்கிறார். என்ன செலவானாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய துணிச்சலும் தியாகமும் வேறு யாருக்கும் வராது. அந்த துணிச்சலுக்கும் தியாகத்துக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் தமிழ் இன்று உலக அரங்கின் உச்சத்தில் நின்று பாடப்படுகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி. இந்த வரிகளை பார்த்தேன். இந்த வரிகளில் இருக்கிற எளிமை என்பதை விட, இந்த வரிகளில் தமிழ் கோலோச்சுகிறது என்பதை